வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். என்ன மாமா அப்படி பாக்குறீங்க? சாதிச்சிட்டம்மா, பெரிய சாதனை பண்ணிட்ட. இந்த நிமிஷமே செத்து போயிடலாம் போல் இருக்கு. ஐயோ மாமா, என்ன இப்படியெல்லாம் பேசுறீங்க? இல்லம்மா, அவ்வளவு சந்தோஷமா இருக்குதுன்னு சொன்ன. பாக்கியத்துக்கு ஒரு புள்ளைய பெத்து வச்சுட்டு அவனை முட்டா பையலா விட்டுட்டு போயிருவோமோன்னு பயந்த. இனிமே எனக்கு அந்த பயம் இல்லம்மா. அது எப்படிமா ஒரே ராத்திரியில அந்த பயலுக்கு ஏபிசிடிய முழுசா கத்து கொடுத்த? மாமா, நீங்க சொன்னது உண்மைதான். சரவணனுக்கு படிக்கிற திறமெல்லாம் இருக்கு, புரிஞ்சுக்கிற பக்குவம் இருக்கு. அவன் நினைச்சிருந்தா நல்லாவே படிச்சிருக்கலாம் மாமா. அவதான் அந்த நினைப்பை வரவிடாம பண்ணிட்டாளே. நான் திரும்ப திரும்ப சொல்றேம்மா, அவனுக்கு படிப்பு நல்லாவே வரும். இவதான் அவனை படிக்க விடாம பண்ணிட்டா. என்ன அநியாயமா இருக்கு பாத்தியா சரவணா? நான் அப்பா உன்னை படிக்க விடாம பண்ண. அம்மா, அப்பாவை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்ல. அதுக்காக திரும்ப திரும்ப ஒரே பொய்ய சொல்லிட்டு இருந்தா அது ஒரு நாள் உண்மையாயிடாதப்பா. அது எப்படிமா உண்மையாகும்? சொல்றது உங்க அப்பா வச்சேப்பா. அம்மா, அந்த ஆண்டவனே வந்து சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை. எனக்கு எங்க அம்மா பத்தி தெரியும். நீ நம்ப மாட்டேன்னு அம்மாவுக்கு தெரியும்பா. ஆனா அந்த மனுஷனுக்கு ஏன்பா என் மேல இவ்வளவு கோவம், இவ்வளவு வெறுப்பு? நான் அப்படி அவருக்கு என்னப்பா கெடுதல் பண்ண? அவ பண்ணதுலயே பெரிய தப்பு என் பிள்ளைய படிக்க விடாம பண்ணதுதாம்மா. இந்த ராட்சசி வருவா, அட்டூழியம் பண்ணுவா, அநியாயம் பண்ணுவான்னு கதையில தாம்மா படிச்சிருக்க. ஆனா நான் நேர்லயே பாக்குறம்மா. என் பிள்ளைய பாத்துக்கிறதுக்காகத்தான் அவ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறான்னு நினைச்சேன், நம்புனம்மா. ஆனா அவ திட்டம் போட்டு சொத்துக்கு ஆசைப்பட்டுதான் என்ன கல்யாணம் பண்ணிருக்கா. என் பிள்ளைகிட்ட பேசி பேசி நடிச்சு நடிச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்காமா. அவனு அதெல்லாம் உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருக்கான். நீங்க கவலைப்படாதீங்க மாமா, நல்ல விஷயம் என்னைக்குமே தோத்து போகாது. என்னைக்காவது ஒரு நாள் சரவணனுக்கு புரியும். அப்பா, அதெல்லாம் அவருக்கு புரியவும் புரியாது, புரிஞ்சுக்கவும் மாட்டாரு. அம்மா, புரிஞ்சுக்கிற மனுஷனா இருந்தா இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் இவ்வளவு பெரிய பழிய என் மேல தூக்கி போடுவாரா? பரவாயில்லப்பா, அவருக்கு வாக்கப்பட்டு வந்ததுக்கு 2 பிள்ளைங்களை பெத்த. அதை விட நீ எனக்கு புள்ளியா கிடைச்சிருக்கே, அதுக்காக நான் இதெல்லாம் தாங்கிக்கிறேன்பா. அம்மா, அவருக்கு தான் உடம்பு சரியில்லைல. அம்மா, அப்பா வேணும்னே பேசலமா. அவருக்கு என்ன பேசுறாருன்னே தெரியல. அவரை விடுப்பா. பூங்குடி இந்த வீட்டுக்கு புதுசா வந்த பொண்ணு, அவளுக்கு என்ன தெரியும்? அவர் சொல்றதெல்லாம் இவன் நம்பிட்டானா? என்னம்மா பேசுறீங்க? பூங்குடிக்கு உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை இருக்கு தெரியுமா? அதனால தானேப்பா பயப்படுறேன். அந்த மரியாதையெல்லாம் உங்க அப்பாக்கு எடுத்துருவாரு போல இருக்கே. சரவணா, உங்களுடைய நான் மருமகளா நினைக்கலப்பா, என் மகளா தான்ப்பா பாக்குறேன். அவளுக்கு இந்த மனுஷன் அப்பப்ப ஒரு மாதிரி பேசுவார்னு தெரியாதுல்ல, அதெல்லாம் அவ உண்மைன்னு நம்பிட்டா. இல்லம்மா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. நான் பூங்குடிக்கு எடுத்து சொல்றேன், நான் அவளுக்கு புரிய வைக்கிறேன். கண்டிப்பா அவ புரிஞ்சுக்குவாமா. நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் மாமா. அத்தை தான் திட்டம் போட்டு சரவணனை படிக்க விடாம பண்ணிருக்காங்க. சொத்துக்காக தான் அவங்க இவ்ளோ பெரிய டிராமாவை நடத்திருக்காங்க. எனக்கு எல்லாமே புரியுது மாமா.
இது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு வரும் மாமா. அவங்களுக்கு நான் புரிய வைப்பேன், அவங்கள நான் மாத்துவேன். என் மேல அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல? ஏம்மா, உன் மேல எனக்கு நம்பிக்கை நிறைய இருக்குமா. ஆனா அதை விட எனக்கு பயந்தாம ஜாஸ்தியா இருக்கு. கொஞ்ச நேரத்துல எப்படி டிராமா போட்டா பாத்தீல்ல? சரவணனை எனக்கு எதிரா திருப்பி விட்டா பார்த்தல்ல? அவ என்னை நினைச்சு எவ்வளவு கோபப்பட்டான் பார்த்தல்ல? அதாம்மா மகேஸ்வரி. அவ வழியில குறுக்க போனா நம்ம விரலையே எடுத்து நம்ம கண்ணையே குத்த வச்சு அதை பார்த்து ரசிப்பாமா. அந்த அளவுக்கு மோசமானவம்மா. அவ கொடுக்கிற பொய்யான பாசத்துல இவன் ஏமாந்து போய் கிடக்குறான். அதுல இருந்து என் பிள்ளைய எப்படி மீட்டு கொண்டு வர போறோம்? அதாம்மா எனக்கு பயமா இருக்கு. என்ன மாமா இது? அப்ப உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? ஐயோ, நான் அப்படியெல்லாம் சொல்லலாமா. இப்படி அவன் முட்டா பையலா இருக்கானேன்னு நினைச்சு வேதனையில தாமா சொல்றேன். நீங்க கவலைப்படாதீங்க மாமா, நான் அத்தைக்கு புரிய வைப்பேன், உங்க பையனையும் மாத்துவேன். அது போதுமா, எனக்கு அது போதும். சரிம்மா, நீங்க ரெஸ்ட் எடுங்க. மகேஷ், நான் என்னமோ நினைச்சேன்டி, அந்த பயலுக்கு இன்னும் உன் மேல பாசம் இருக்குடி. என்ன 25 வருஷமா தூக்கி வளர்த்துருக்கேன், பாசம் இல்லாம போயிருமா? இல்ல மகேஷ், அந்த பூங்கொடியை விட உன் மேல பாசம் அதிகமா இருக்குன்னு சொல்றேன். அது நீ சொல்லிதான் எனக்கு தெரியணுமா? அவன் எனக்காக என்ன வேணா செய்வான். அந்த தைரியத்துல தானே நான் அவகிட்ட சவால் விட்டுருக்கேன். நீ வேணா பாரு, கண்டிப்பா அவன் கையாலேயே அவளை இந்த வீட்டு துரத்துறானா இல்லையான்னு மட்டும் பாரு. என்ன மகேஷ், அதுக்குள்ள இவ வந்து அவனுக்கு படிப்பெல்லாம் சொல்லி கொடுத்து படிக்க வச்சிருவா போல இருக்க. படிச்சு பிடிஞ்ச கலெக்டர் ஆயிருவானா? விட்டா அதையும் கூட பண்ணாலும் பண்ணிடுவா மகேஷ். பின்ன ஒரே ராத்திரியில ABCD முழுசா கத்து கொடுத்துருக்கா. அப்புறம் என்ன, ஒவ்வொன்னா கத்து கொடுத்து நமக்கு எதிரா திருப்பி விட்டாலும் விடுவா. நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. அக்கா, என் பொண்ணை என் கையாலேயே அடி வாங்க வச்சா, இப்போ அவனுக்கு படிப்பு சொல்லி கொடுத்து புத்திசாலியாக்க பாக்குறேன். விட மாட்டேன். இதுக்கப்புறமும் ஒவ்வொரு நிமிஷமும் அவளை அவமானப்படுத்தி கூனி குறுக வச்சு சரவண விரட்ட வேணா, நானே இந்த வீட்டை விட்டு ஓடிடுறேன்னு கதற விடுறேன்னா இல்லையான்னு பாரு.